Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. So 2 days back வந்து part 1 shopping vlog upload பண்ணினேன், நியூ இயர் அண்ட் பொங்கல் ஷாப்பிங் vlog. ஸோ saree அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிற போகிறதுக்கு முன்னாடி குமரன் தங்க மாளிகை தான் போயிருந்தோம். என்கிட்ட பழைய சில்வர் ரிங் இருந்தது. ஸோ அதை போட்டுட்டு புதுசு வாங்கலான்னு நீங்கள் லாஸ்ட் vlogல பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மினிமம் வந்து 5 grams or above 5 grams இருந்தால் மட்டும்தான் அந்த பழைய வெள்ளியை எடுத்துக்கிறாங்க. அண்டு வந்து நம்ம ஒன்று அந்த காசுக்குள்ளே வாங்கிக்கணும், இல்லை எக்ஸ்ட்ராவாக வாங்கணும். மிச்சம் காசு இருந்தால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் பட் வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா எனக்கு ஒரே ஒரு ரிங்கு தான் என் விரலுக்கு செட் ஆச்சு. பட் அந்த ரிங்குமே வந்து என்ன ப்ராப்ளம்னா, நான் வாங்கின அமௌண்ட்டுக்குள்ளே என்னோடது நான் போட்ட ரிங்குக்கு கம்மியாக தான் இருந்து, மிச்ச காசும் தரமாட்டேன்ட்டாங்க. வேறு எதுவும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக காசு போட்டு வாங்குறதுக்கும் ஒன்றும் எனக்கு சூட் ஆகலை. ஸோ அதை அப்படியே பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம லேட்டராக வந்து வேறு ஏதாவது பழைய வெள்ளிலாம் இருந்ததுன்னா போட்டுட்டு நம்ம பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே வெள்ளி வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராவே பழைய வெள்ளி இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ஒரு கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்டே போங்க. பிகாஸ் அங்கே போனால் நம்மளுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகி தேவையில்லாததை வாங்கிட்டு வந்துடுவோம் நம்ம. ஸோ அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். பிளான் பண்ணிட்டு போனோம்னா நம்ம வந்து தேவையானதை வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து சென்னை சிக்ஸ் போயாச்சு. ஸ்பேஸ் சில்க் தான் வாங்க போயிருந்தேன். ஸோ பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அண்ட் நெக்ஸ்ட்டாக ட்ரை பண்ணது வந்து நார்மல் சில்க் தான், ஸ்பேஸ் சில்க் கிடையாது. பட் அந்த ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது பார்த்தீங்களா, ஃப்ளோரசன் க்ரீனுக்கும் அந்த பர்பிள் ப்ளவுஸும் சூப்பராக இருந்தது. பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கலை. அண்ட் அவங்க வந்து இதை தான் ட்ரை பண்ண சொன்னாங்க. இந்த கலர் ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீன். வீடியோவை விட அங்கே கடையில் வந்து லைட்டில் செம்மையாக இருந்தது. பட் எனக்கு அந்த ராணி பிங்க் தான் பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்ட் வந்து இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கு, இதை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. சரி அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு கட்டியெல்லாம் பார்த்து சிங்கிள் ஃப்ளீட்டெல்லாம் விட்டு ஆசையாக பாருங்கள் கட்டி பார்த்தேன். சஷ்வந்த் தான் வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அங்கே இருந்த பொண்ணுங்கள்லாம் கூட சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் கூட. ஸோ ஆசையாக வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. பட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா அது என்னடா கலருங்கிற மாதிரி இருந்தது. எங்கள் அம்மாலாம் வந்து சின்ன வயசில் சொல்லுவாங்க, ஏதாவது பிடிக்காத கலர்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மாதிரி இது என்ன சாணி கலர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தாங்க இருந்தது எனக்கு ஃபீலு. சுத்தமாக எனக்கு பிடிக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டேவே போயிட்டு நாங்கள் வந்து மாற்றிட்டு அந்த ராணி பிங்க் எடுத்துக்கலான்னு நான் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்டுமே ஆமாம் அதுவே நல்லா இருந்துச்சு தான், இது நல்லா இல்லை, அந்த லைட்டில் தான் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் எங்கள் நேரமோ என்னமோ நாங்கள் போனப்போ அந்த கலர் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. வேறு எதுவுமே எனக்கு வாங்க விருப்பம் இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே இப்படி தான் போச்சு. நான் பாருங்கள் வாங்கிட்டு ஹாப்பியாக பில்லிங் ஹஸ்பண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சாரீக்காக ஹாப்பியாக உட்காந்துருந்தேன். பட் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே தான் அந்த சாரியோட இது தெரிஞ்சுது. ஸோ எப்போவுமே வந்து லைட்டு வெளிச்சத்தெல்லாம் பார்த்து கவனமாக எடுங்க. கொஞ்சம் அப்செட்டாக தான் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே, ஆசையாக வாங்க போனோமேனு. பட் இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து இதை விட பெட்டராக கிடைக்கும்னு நினச்சி விட்டாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.